ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான தந்திரா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் பிளாக் மேஜிக் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு இது சம்மந்தப்பட்ட ஒரு படமாக தான் வந்திருக்கு. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கிராமத்தில் வாழ்ற ரேகா அப்படின்ற இளம்பெண்ணுடைய கண்ணுக்கு பேய் தெரிய ஆரம்பிக்குதுங்க. மற்ற பொண்ணுங்க மாதிரியே நாமளும் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ரேகா ஆசைப்படுறா. ஆனால் இவ கண்ணுக்கு பேய் தெரியறதுனால இது எங்கே கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கிராமத்தை சார்ந்த ஒரு பெரியவர் காட்டுக்குள்ள போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காருங்க. அப்போ அவரோட தலையில ஏதோ சிந்தின மாதிரி இருக்கு. காலங்கத்தாலேயே காக்கா ஏதோ சம்பவம் பண்ணிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு தலையை துடைக்கிறாரு. பார்த்தா கையெல்லாம் ரத்தமா இருக்குங்க. அதை பார்த்ததும் பதறி அடிச்சுட்டு அண்ணாந்து மேல பார்த்தா மரத்து மேல ஒரு பெண் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கையில கோழியை வச்சுக்கிட்டு அந்த கோழியை கொடூரமான முறையில கொலை பண்ணி ரத்தம் குடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் இந்த பெரியவர் பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. உடனே இந்த பெரியவர் முன்னாடி வந்து அந்த இளம்பெண்ணோட உருவம் அட்டாக் பண்ணுதுங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனோட பேரு ரேகாங்க. ஹீரோனுக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் பாட்டியும் தான். அப்பாவுக்கு ஹீரோனை சுத்தமா பிடிக்காதுங்க. இப்ப பாட்டி சொல்றாங்க, உங்க அப்பா கோச்சு பாரு, சீக்கிரமா சுடு தண்ணியை கொண்டு போய் பாத்ரூம்ல வை அப்படின்ட்டு. சரின்னு ஹீரோனை பக்கெட்டை வைக்கிறதுக்காக பாத்ரூம் ஓப்பன் பண்ணா பாத்ரூம்குள்ள ஒரு பெண் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா பாட்டி வந்து அங்க என்னடி பார்த்துக்கிட்டு இருக்க, அங்க என்ன பேயா இருக்கு, பக்கெட்டை வச்சுட்டு போ, உங்க அப்பா வர நேரமாச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோனும் அங்கிருந்து நகர்ந்து போறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த பாத்ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருந்த உருவம் பேய் தான் அப்படின்ட்டு. அது நம்ம ஹீரோனோட கண்ணுக்கு மட்டும்தாங்க தெரியுது. ஹீரோனோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோனோட முகத்துல முடிக்கிறதே துரதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோன் பிறக்கும் போது ஹீரோனுடைய அம்மா இறந்துட்டாங்க, என் பொண்டாட்டியை கொன்னுட்டு பிறந்தவ அப்படின்ற மாதிரி வன்மத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காருங்க. பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம. ஹீரோனுக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஷைலோட பிரதர், அதுக்கப்புறம் தேஜா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேஜா அப்படின்றவர் தாங்க நம்ம ஹீரோ. தேஜாவும் ஹீரோனும் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கூட சீக்கிரட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இவங்க 4 பேரும் ஒன்னா தான் காலேஜுக்கு போவாங்க வருவாங்க. அந்த வகையில இவங்க 4 பேரும் ஜாலியா பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போதே இந்த ஊர் எல்லையில இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்த்து ஹீரோன் ஸ்டக்காய் நின்றுறாங்க. அந்த மரத்துல ஒரு இளம்பெண் தற்கொலை பண்ணி இறந்து போற மாதிரி ஹீரோனோட கண்ணுக்கு தெரியுது. ஆனா மத்த 3 பேர்த்தோட கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஹீரோன் இப்படி நிக்கிறத பார்த்துட்டு ஷைலோட பிரதர், நானும் ரெகுலரா உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன், இந்த இடத்துல வந்து நின்று நீ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க, என்னாச்சு அப்படிங்கும் போது ஒண்ணு இல்லை அப்படின்னு ஹீரோன் சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மரத்துல ஒரு இளம்பெண் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டதாகவும் அவளுடைய ஆன்மா இந்த மரத்து பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த கிராமத்தினர்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு ஷைலோட பிரதர் சொல்ல ஹீரோ சொல்றாரு, எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை, ஆனா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ல அது என்ன கதை அப்படின்னு ஷைலோட பிரதர் கேட்க ஹீரோ சொல்றாருங்க, நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம்னா ப்ரேயர் பண்றோம் இல்லையா, அங்க நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லா இருக்கும், அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது. இதே அபடனான பிளேஸ் மயானம் அங்கெல்லாம் போனோம்னா நம்மளை அறியாமையே நமக்குள்ள ஒரு பயம் வரும், அதுதான் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது, அதை நான் பிலீவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கேஷுவலா அப்படியே காலேஜுக்கு கிளம்பி போறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அந்த டிஃபன் பாக்ஸ், அதெல்லாம் சாப்பிட்டு இவங்க அப்படியே ஜாலியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த ஊர்ல ஒரு அங்கிள் இருக்கிறாருங்க. இந்த அங்கிளோட ரேக்ல புக் இருக்கிறதாகவும் அந்த புக் எடுத்து இந்த 12ஆம் நம்பர் பேஜை கொஞ்சம் வாசியேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வாசிக்கிறாரு. அது இந்த மந்திர தந்திரம் சம்பந்தப்பட்ட புக்குங்க. இதுல இருக்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஹீரோ கேட்க அப்ப அங்கிள் சொல்றாரு, இதுல இருக்கிறதெல்லாம் உண்மைதான், அந்த காலத்துலலாம் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா இந்த மந்திர தந்திரத்தெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி அங்கிள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இவரும் அந்த டைம்ல இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. அந்த ஏரியால இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அங்கிளை பாக்குறதுக்காக வராங்க, மேஜிக் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இவரும் மேஜிக் எல்லாம் பண்ணி அந்த குழந்தைங்களை எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ராத்திரி நம்ம ஹீரோன் வீட்டில் இருக்கும்போதே அவங்களுக்கு அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தூங்கலாம் அப்படின்னு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு குரல் நம்ம ஹீரோனை எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. பெட்ஷீட் மேலலாம் யாரோ ஒருத்தங்க கை வச்சு இழுக்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஃபீல் ஆகுது. டக்குன்னு கண் முழிச்சு எழுந்து உட்காந்துடுறாங்க. அதுவும் அர்த்த ராத்திரியில என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. அவங்க பாட்டிக்கு எழுந்திருச்சு வெளியே நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பாட்டி கவனிச்சுட்டு ஹீரோனுடைய அப்பா எழுப்பி அவ எங்கேயோ போராடா, எழுந்துடுறா, வந்து பாடுறா அப்படின்னு சொல்ல ஹீரோனுடைய அப்பாக்கு ஹீரோயின் மேல அக்கறையே இல்லைங்க. அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, அவ அப்படியே போறவ போய் சேர்ந்துட்டும், நீ அவளை தேடி போனா அப்படியே போயிரு, எனக்கு தொல்லை விட்டுரும் அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில ஒரு பாயை மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போறாங்க. தன்னை சுத்தி நடக்கக்கூடிய அமானுஷமான ஆக்டிவிட்டியை பத்தி எல்லாம் சொல்ல அவரும் வந்துருச்சு, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. அப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே காலேஜுக்கு போகும்போது அங்க ஒருத்தர் நம்ம ஹீரோவை அவங்க வீட்டில் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணணும், வந்து க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் அந்த வேலையெல்லாம் பார்க்கறதுல எனக்கு காலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ வரமாட்டேன்னு சொன்னதுனால அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, ஹீரோனுடைய அம்மா உயிரோட இருக்கும்போது பாலியல் தொழில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி காமிச்சு ஹீரோவை நோகடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோவுடைய அம்மா உயிரோட இருக்கும்போது பாலியல் தொழில தான் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஒரு விபத்துல இறந்து போயிருக்காங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அதனால ஒரு மாதிரி ஹீரோவை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் அப்படியே கடந்து போயிடுறாரு. ஹீரோனும் ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராத்திரி ஊருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது, யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ராத்திரி எனக்கு பயம், நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவை கேட்கும்போது நான் தான் அந்த ஃபங்க்ஷன்ல லைட்லாம் மாட்டுறேன், அதனால நான் வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. ஹீரோ அந்த வேலையை
ஜாலியாக அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு ஹீரோனை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாருங்க. ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போவே ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன எப்படி உனக்கு பிடிச்சது அப்படின்ட்டு. ஹீரோ சொல்கிறாரு, சின்ன வயசில் அவங்க அம்மாவை இழந்து ஹீரோ தனியாக இருக்கும்போது ஹீரோயின் தான் பக்கத்தில் வந்து பக்கபலமாக இருந்திருப்பாங்க, ஆறுதலாக இருந்திருப்பாங்க. அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஹீரோனை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சுங்க. அம்மாக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தே ஹீரோனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஹீரோனுக்கும் பிடிச்சி போனதுனால இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ராத்திரி ஹீரோனை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் என் கூட இருக்கியா அப்படிங்கும் போது, இல்லை இன்னைக்கு முழு நிலா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு ஹீரோவும் கிளம்பிடுறாரு. ராத்திரி ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போதே ஒரு அமானுஷமான குரல் கேட்க ஆரம்பிக்குதுங்க, எனக்கு ரத்தம் வேணும் ரத்தம் வேணும் அப்படின்ட்டு. அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் மறந்து போய் எழுந்திரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன நினச்சாங்கன்னே தெரியல, எழுந்திரிச்சு போய் கத்தியை வச்சு தன்னுடைய காலை கீற ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து வர ரத்தத்தை ஒரு கிளாஸில் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுடைய காலில் நிறைய தழும்பு இருக்கிறதையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும்போது ஜன்னல் கிட்ட கிளாஸ் இருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அந்த கிளாஸ் எம்டியாக இருக்குது. ஸோ ஹீரோயின் நேற்று ராத்திரி அவங்க காலிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தை அதில் ஊற்றி வச்சிருந்திருக்காங்க. அதை ஏதோ ஒரு அமானுஷம் குடிச்சிருக்குது. அதை ஹீரோயின் அப்படியே நோட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறை ஹீரோயினை சுற்றி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கும்போது ஹீரோயின் பாயை மீட் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. போயிட்டு அவங்க கிட்ட மந்திரிச்சிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவரோட அங்கிள் கிட்ட போயிட்டு, இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்களே, நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்க அங்கிள் அவரோட சின்ன வயசு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அங்கிள் சின்ன பையனாக இருக்கும்போது அங்கிளோட அம்மா ஓடி போயிட்டாங்க. அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமே விட்டுட்டாரு. அதனால அங்கிள் கைவிடப்பட்ட நிலைமையில கோயிலேயே படுத்து கிடந்திருப்பாரு. அப்போ அந்த கோயில் நிர்வாகமும் அங்கிள் அடிச்சு துரத்த அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அங்கிளுக்கு ஆதரவெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறா. அதுக்கப்புறம் அங்கிளுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. ஒவ்வொரு முறை பசிக்கும் போதும் அந்த பொண்ணு கொண்டாந்து அங்கிளுக்கு சாப்பாடு கொடுப்பா. அந்த சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கங்கே தங்கிட்டு அங்கிள் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வர ஆரம்பிச்சிருந்திருக்கிறாருங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அங்கிளுக்கு காலப்போக்கில் அந்த பொண்ணு மேலே காதல் வந்துருச்சுங்க. இந்த பொண்ணு நமக்காக இவ்வளோ விஷயத்த பண்ணுறாளே, அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் ஏதாவது பண்ணணும், ஆனால் நம்ம கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த பிளாக் மேஜிக்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. பிளாக் மேஜிக் மூலமாக ஈவில் பவரை பயன்படுத்தி நம்ம ஒரு சூப்பர் பவரை அடைஞ்சு அதன் மூலமாக அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் போய் பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாருங்க. அதுவும் ஒரு பணத்தை வச்சு. இந்த பிளாக் மேஜிக்கோட யூசர் மேனுவல்லையே சொல்லியிருப்பாங்க போல, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த பொண்ணை எழுந்திரிச்சு உட்காரும், அதை கரெக்டாக ஃபேஸ் பண்ணி மந்திரத்தை உச்சரிக்கணும் அப்படின்ட்டு. டக்குன்னு அந்த பொண்ணை எழுந்திரிச்சு உட்காரவும் இவர் சின்ன பையன் தானே, அதை பார்த்து பயந்து போய் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அந்த பிளாக் மேஜிக் பாதிலே நின்று போயிருதுங்க. அதுக்கப்புறம் இவர் ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்டு 1 வாரம் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நார்மலாகவே வந்திருக்காரு. அந்த 1 வாரம் கஷ்டப்படும் போது கூட ஹெல்ப் பண்ணது அந்த பொண்ணு தான். இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்ல, ஓ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அதுக்கப்புறம் கூட நான் ஒரு வாட்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்றத இப்போதைக்கு நம்ம கிட்ட சொல்லலைங்க. அப்புறம் காலேஜில் எக்ஸாம் நடக்குதுங்க. சீக்கிரமாகவே எக்ஸாம் முடிச்சுட்டு ஹீரோவும் அப்புறம் ஷைலோட பிரதரும் ஷைலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஷைலு அந்த இடத்துக்கு வரா. அப்போ ஷைலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது என்னமோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு ஹீரோனுக்கு தோணுது. ஆக்சுவலாக அந்த உருவம் ஷைலுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஷைலுவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பவுடரை காமிச்சு, இந்த பவுடரில் ஒரு ஊதேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஷைலு ஊதுறா. அந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறிடுதுங்க. அப்புறம் எலுமிச்சம்பழத்தை எல்லாம் வச்சு நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு மந்திரமெல்லாம் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. ஹீரோ கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஷைலு மேலே யாரோ ஒருத்தங்க பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. ஷைலுவை ஒரு ஆன்மா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. ஷைலுவை கண்ட்ரோலில் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் யார் சொன்னா, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, எனக்கு டவுட் இருந்தது, நான் பாய் கிட்ட போய் சொன்னேன். பாய் தான் வந்து இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ண சொன்னார். டெஸ்ட் பண்ண அந்த டெஸ்ட்டில் உறுதியாக இருக்குது. உடனடியாக இந்த விஷயத்த ஷைலோட வீட்டில் சொல்லணும் அப்படின்ட்டு ஷைலோட வீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஷைலு மேலே யாரோ ஒருத்தங்க பிளாக் மேஜிக் பண்ணி வசியம் வச்சுருக்காங்க. 16 நாள் இந்த ரிச்சுவல் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஷைலுவோட உடல்நிலை ரொம்ப மோசமானதாக இருக்கும். 12வது நாள் அவள் எழுந்திருச்சு அந்த ஒரு நபரை மீட் பண்ணுறதுக்காக போவா. 16வது நாள் அவங்க கண்ட்ரோலில் இருப்பா. நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பொண்ணை காப்பாற்றவே முடியாது. ஷைலுவை வச்சு அந்த ஒரு நபர் வந்து ஈவில் பவரை அடைவார். யாருன்றதை கண்டுபிடிச்சி அந்த நபரை அட்டாக் பண்ணி பூஜையை நிப்பாட்டினா மட்டும்தான் நம்ம ஷைலுவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, வீட்டில் இருக்கிறவங்க நம்ப மாட்டேன்றாங்க. நீங்களாம் படித்தவங்க தானே, இந்த காலத்தில் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இவங்களும் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. நாளுக்கு நாள் நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே ஷைலுக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்படுது. 12வது நாள் வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, இன்னைக்கு ராத்திரி அவள் எழுந்திரிச்சு போவா அப்படின்ட்டு. ஆனால் ஷைலோட அண்ணன் நம்பவே இல்லை. சொன்ன மாதிரியே ராத்திரி ஷைலு எழுந்திரிச்சு காட்டுக்குள்ளே நடந்து போக ஆரம்பிக்கிறா. ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அப்போ தான் ஷைலோட அண்ணனே இந்த விஷயத்தை பிலீவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 16வது நாள் அங்கிள் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு, ஷைலுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோட சேஃப்டிக்காக துளசி வாட்டர்லாம் வந்து அங்கிள் கொடுத்து அனுப்பி வைக்கிறாருங்க. ராத்திரி நம்ம ஷைலுவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு இடத்துக்கு வர ஒரு சாமியார் ஒருத்தன் காட்டுக்குள்ள இந்த மந்திர சக்கரமெல்லாம் போட்டு மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஷைலு பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைபாடோட வீட்டில் படுத்துட்டு இருந்தவ டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த சக்கரத்துக்கிட்ட போய் உட்காந்துட்டு அந்த மந்திர
மந்திரவாதி சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கிறா. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாமியாரை பூஜையில் வச்சு அட்டாக் பண்ணால் மட்டும்தான் நம்ம பொண்ணை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே ஷைலுவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போ அந்த சாமியார் ஷைலுவோட அண்ணன் கையை பிடிச்சிடுறாருங்க. ஸோ கதை முடிஞ்சுது. இவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு தொடர்ந்து அந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது சரியான நேரத்தில் நம்ம ஹீரோ வந்து அந்த சாமியாரை அட்டாக் பண்ணிடுறாருங்க. உடனே இந்த பூஜை நின்று போயிடுது. ஷைலுவும் காப்பாற்றப்பட்டுறா. இப்போ ஷைலுவோட ஃபேமிலி பாயை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ பாய் வந்து சரியான டைமில் எல்லாத்தையும் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணதுனால தான் நம்ம ஷைலுவோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பாய்க்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய முகத்தை பார்த்ததுக்காக ஹீரோனுடைய அப்பா ரொம்பவே கோவப்படுறாருங்க. என்னுடைய பொண்டாட்டியை கொன்னுட்டு தான் நீ பிறந்திருக்க, நீ வந்து என்னோட வாழ்க்கையோட துரதிர்ஷ்டம், என் கண்ணு முன்னாடி எதுக்கு வந்து நிற்கிற அப்படின்ற மாதிரி திட்டுறாருங்க. ஹீரோனுடைய அப்பாவுக்கு சுத்தமாகவே ஹீரோனை பிடிக்கவே இல்லை. அந்த நேரம் பார்த்து ஒரு குடுகுடுப்புக்காரன் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இந்த மாதிரி ஹீரோனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவளை சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு போறாருங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோனோட கண்ணுக்கு பேய் தெரியுது, போதாத குறைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஏதோ ஒரு அமானுஷமான வாய்ஸ் எனக்கு ரத்தம் வேணும் அப்படின்னு கேட்டு ஹீரோனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க கட் பண்ணா இந்த ஊருக்கு ஒரு மந்திரவாதி ஒருத்தன் வந்திருக்காங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல தான் வாழ்ந்திருக்கிறான். 18 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சம்பவம் பண்ணான்னு தெரியல. இந்த ஊரை விட்டு போனவன் அதுக்கப்புறம் இப்பதான் வரான். வந்த உடனே ராஜலட்சுமி அப்படின்ற ஒரு லேடியை பத்தி எல்லார்கிட்டயுமே விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே வந்து ராஜலட்சுமி அப்படின்றவங்க இறந்து போயிட்டதா சொல்றாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருந்துட்டு இருக்கு. அப்பதான் ஒரு பாட்டி சொல்றாங்க, ராஜலட்சுமி இறந்து போயிட்டாங்க, ஆனா ராஜலட்சுமிக்கு ஒரு பொண்ணு இருக்கு, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த காலேஜ் என்ன அப்படின்னு டீட்டெயில விசாரிக்கிறான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு பாட்டியை இவன் மந்திரத்தின் மூலமா கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கிருந்து காலேஜ் கிட்ட வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு எலும்புச்சம்பழத்தை உருட்டி விடுறான். அந்த எலும்புச்சம்பழத்து மேல நம்ம ஹீரோன் அப்படியே கால் வைக்கிற மாதிரி வந்துட்டு சம்திங் ராங் அப்படின்னு உணர்றாங்க. பார்த்தா இந்த மந்திரவாதி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த இடத்த விட்டு ஹீரோன் கடந்து போயிடுறாங்க. ஸோ இவ தான் அந்த ராஜலட்சுமியோட பொண்ணு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மந்திரவாதி யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இந்த சக்கரமெல்லாம் போட்டு மந்திரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு ஆத்மாவை ஏவி விடுறாங்க. அந்த ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா நேராக ஹீரோனுடைய ரூம்குள்ள போயிட்டு அவர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு, வா போலாம், நேரமாச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்ததும் ஹீரோன் பயந்து போயிடுறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சத்தங்க, அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த ஆத்மா மறைஞ்சு போயிடுது. ஹீரோனும் நார்மல் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் பாய் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லும் போது பாய் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, ஒரு ஸ்பெஷல் பூஜை ஒன்று போட்டுடலாம், அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போய் படுக்க வச்சு ஸ்பெஷல் பூஜையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த மந்திரவாதி இருக்கிறார் இல்லையா, இவர் மந்திரம் பண்ணி ஒரு ஆத்மாவை அனுப்புனா எவனோ ஒருத்தன் அந்த ஆத்மாவை தடுக்கிறானே, யார் நமக்கு எதிராக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பாய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள அப்படியே தனியாக நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெண்ணுடைய குரல் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அவர் கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணு முகத்தை மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக இவர் போறாருங்க. அந்த பொண்ணு தன்னோட முகத்தை காட்டுதுங்க. முகமெல்லாம் ரத்தமா இருக்குது. அதை பார்த்ததும் பாய் பயந்து போயிடுறாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பாய் அட்டாக் பண்ணிடுதுங்க. அப்பதான் தெரிய வருது அது பெண் கிடையாது, ஆத்மா அப்படின்ட்டு. பாயை கொன்னுட்டு நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு மறைஞ்சு போயிருதுங்க. யார் சொல்லி இந்த ஆத்மா இதை பண்ணிருக்குன்னு தெரியல. அந்த மந்திரவாதி தான் இந்த ஆத்மாவை ஏவி விட்டுருப்பான் போல பாயை போட்டு தள்ளுறதுக்காக. இப்போ ஹீரோ திரும்ப அங்கிளை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கிள் அவரோட கதையை பாதிலேயே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, அதாவது அங்கிள் ஒரு முறை பிளாக் மேஜிக் பண்ணி லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலும் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. ரெண்டாவது வாட்டி எதுக்காக பண்ணார் அப்படின்ற கதையை நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்கிள் பார்த்தீங்கன்னா வாலிப வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கிளுக்கு தனக்கு உதவி பண்ண பொண்ணு மேலே காதல் வருதுங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை கூட கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை பண்ணிடுறாங்க. இவரால் அதை தாங்கிக்கவே முடியல. அதனால வசியமெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை வரவழைச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பிளாக் மேஜிக் பண்ணி மந்திரமெல்லாம் போட ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. நினச்ச மாதிரியே அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறா. இவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கிறாரு. அப்போதாங்க தெரிய வருது அந்த பொண்ணு வசியத்தினாலலாம் வரல, இவரோட பிளாக் மேஜிக்கும் ஒர்க் ஆகல. அந்த பொண்ணு நானாக தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன், அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு, அதை மீறி நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து லவ் பண்ணக்கூடாதா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் ஜாதியெல்லாம் பார்க்குறாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள என்னால் கஷ்டப்படுத்த முடியாது, அதனால் வீட்டில் சொல்கிற மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறேன், இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் மேஜிக்கை நீ திரும்ப ட்ரை பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிருந்திருக்கிறா. அதுக்கப்புறம் தான் இவர் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ இவர் ப்ராக்டிஸ் பண்ணாதனால ஹீரோனுக்கு ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா, அதனால் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய கோயிலில் போயிட்டு ஹீரோனை யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சாமி, அவங்கள எதிர்த்து பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருந்திருக்கிறாருங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சாமியார் பூஜையெல்லாம் பண்ணி நம்ம ஹீரோனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மந்திரவாதி இருக்கிறார் இல்லையா, பொம்மையெல்லாம் செஞ்சு வச்சு ஹீரோனை கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஹீரோனுக்கு வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, ரத்த வாந்தியெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு நார்மல் ஆயிடுறாங்க. மறுபடியும் இந்த மந்திரவாதி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. என்னடா அது, நம்ம ஒவ்வொரு முறை ட்ரை பண்ணும்போதும் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்ட்டு, அது யார் தான் பண்ணுறா அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருக்கிறாரு. அதை பண்ணுறது நம்ம ஹீரோ தான். ஒரு சாமியாரை வச்சு இந்த ஈவில் பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் மட்டும் பண்ணால் இதை தடுக்க முடியாது, இன்னொருத்தங்க யாரோ ஒருத்தங்க இதை பண்ணி தான்
தான் ஹீரோனை காப்பாத்துறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோனை காப்பாத்துனது ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக ஸ்பெஷலாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஹீரோக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ அந்த இடத்துக்கு வராருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அன்பா நடந்துக்கும் போது ஹீரோ சொல்றாருங்க, ஒரு நிமிஷம் இரு, என்கிட்ட நீ பல விஷயங்களை மறைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன், அதுக்கு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சைலு வந்து பிளாக் மேஜிக்னால அட்ராக்ட் பண்ணப்பட்டிருக்கிறா அப்படின்ற விஷயத்த பாய் சொன்னதாகவும் பாய் தான் டெஸ்ட் பண்றதுக்காக இதெல்லாம் கொடுத்து உறுதிப்படுத்த சொன்னாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஒரு நாள் யதார்த்தமாக பாயை மீட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயம் வந்து பாய்க்கு தெரியவே தெரியாதுங்க. ஸோ பாய் சொல்லாம தான் இந்த விஷயத்த ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, பாய் இறந்து போனதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது மந்திரவாதி தான் இந்த பாயை போட்டு தள்ளியிருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ அந்த மந்திரவாதி கிட்ட பஞ்சாயத்துக்கு போயிருந்திருக்கிறாரு. அதுக்கு அந்த மந்திரவாதி சொல்லியிருக்கிறான், நான் எதுக்காக பாயை கொல்லணும், என்னுடைய டார்கெட்டு ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையே அப்படியே அந்த இடத்துல பறக்க விட்டுருந்துருக்கிறான் அந்த மந்திரவாதி. விச் மீன்ஸ் அவனும் பாயை கொல்ல கிடையாது. அப்போ பாயை உண்மையிலேயே கொன்னது யாரு? மூன்றாவது, இந்த மந்திரவாதி நம்ம ஹீரோனுக்கு எதிராக போடக்கூடிய மந்திரத்தை தோற்கடிக்கணும் அப்படின்னு பக்கத்து ஒரு சாமியார் கிட்ட ஹீரோ ஹெல்ப் கேட்டிருப்பார் இல்லையா. அப்போ கூட அந்த சாமியார் சொல்லியிருப்பாரு, என்னோட பூஜைனால மட்டும் ஹீரோயின் காப்பாற்றப்படல, இன்னொரு சக்தியும் ஹீரோனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஒரு நாள் ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கிறாரு ராத்திரி நேரத்தில். அதாவது ஹீரோயின் தூக்கத்தில் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போய் ரிச்சுவல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஹீரோ கண்டுபிடிச்சிருந்திருக்கிறாரு. இதெல்லாம் என்ன, உன்னை சுற்றி இவ்வளோ மர்மம் இருக்குது அப்படின்னு கேட்க அப்போ தான் ஒரு விஷயத்தையா ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ என்னுடைய அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுடைய அம்மா பேர் ராஜலட்சுமிங்க. ராஜலட்சுமிக்கு நார்மலாகவே அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு பவர் இருக்குங்க. ஒருத்தங்களை பார்த்து அவங்களோட ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் அக்யூரேட்டாக இருக்கும். அப்புறம் ராஜலட்சுமிக்கு ஒரு நபர் கூட திருமணம் ஏற்பாடு பண்ணி வைக்கப்படுதுங்க. அந்த நபரும் ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் ராஜலட்சுமி கிட்ட ரொமான்டிக்காக பேசிட்டு ஜாலியாக விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ராஜலட்சுமி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருந்தவர் திடீர்னு இதெல்லாம் நடக்கும் நீ கொஞ்சம் கூட நினைச்சு பாத்துறாத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுடைய அம்மாவுக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அப்போதாங்க ஹீரோனுடைய அப்பா சொல்லியிருக்கிறாரு, என்னால் உன்னை ஃபிசிக்கலாக சந்தோஷமா வச்சுக்க முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோனுடைய அம்மா சொல்றாங்க, சரி ஓகே, மனதளவில் என்ன சந்தோஷமா வச்சுக்கோங்க, அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல, அப்போ மனதளவில் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு நான் ஃபிசிக்கலாக சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தரா அப்படின்ட்டு அப்பவும் ஒரு மாதிரி பேசி நம்ம ஹீரோனுடைய அம்மாவை நோகடிச்சிருந்திருக்கிறாருங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. தினம் நம்ம ஹீரோனுடைய அம்மாவை ஏதோ ஒன்று சொல்லி திட்டிக்கிட்டே கஷ்டப்படுத்திட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரவாதி நம்ம ஹீரோனுடைய அம்மாவை நோட் பண்ணியிருந்திருக்கிறான். அதாவது இந்த மந்திரவாதிக்கு ஒரு விஷயம் தெரியுங்க, அதாவது நல்ல சக்தியும் கெட்ட சக்தியும் இணைஞ்சது அப்படின்னா அந்த கெட்ட சக்திக்கு நிறைய பவர் கிடைக்கும் அப்படின்ட்டு. நல்ல சக்தியா ஹீரோனுடைய அம்மாவை பார்க்குறான், கெட்ட சக்தியா அவனை பார்க்குறான். அதாவது ஹீரோனுடைய அம்மாக்கு இயற்கையாகவே இந்த அருள்வாக்கு கொடுக்கறது, ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா. அதனால் ஹீரோனுடைய அம்மா கூட இவன் சேர்ந்துட்டான் அப்படின்னா இவனுக்கு நிறையா பவர் கிடைக்கும் அப்படின்ட்டு ஹீரோனுடைய அப்பாவை இவன் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். ஹீரோனுடைய அப்பா சூதாட்டத்தில் தோற்று போக ஆரம்பிக்கிறாரு. இவன் மந்திரிச்ச கயிறை கொண்டாந்து கொடுத்து இதை கட்டிட்டு விளையாடு அப்படின்னு சொல்ல அந்த கைத்தை கட்டிட்டு விளையாட ஆரம்பிச்ச உடனே ஹீரோனுடைய அப்பா ஜெயிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ தான் ஹீரோனுடைய அப்பா ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க, அதாவது ஹீரோனுடைய அப்பா ஆண்மை இல்லாதவர் அப்படின்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் வேணுனே கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. குழந்தை இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தினம் ஹீரோனுடைய அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு கடைசியில் ஹீரோனுடைய அம்மாவை தற்கொலை பண்ணி இறந்து போகிற அளவுக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்கிறாரு. இப்போ இந்த சாமியார் சொல்கிறான், அதெல்லாம் பண்ண தேவையில்ல, என்கிட்ட ஒரு ரிச்சுவல் இருக்குது, அந்த ரிச்சுவல் பண்ணால் அவளே செத்து போயிடுவா, அதை நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்ல சரின்னு நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்லியிருந்திருக்கிறாருங்க. இவன் மந்திரிச்ச தயத்து அது இதுன்னெலாம் கொடுத்து விட ஆரம்பிச்சிருந்திருக்கிறான். அது எல்லாத்தையுமே ஹீரோனுடைய அப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோனுடைய அம்மா வந்து தன்னுடைய சுயநனவையே இழந்துடுறாங்க. அவங்களோட கண்ட்ரோல்லையே இல்லாமல் இந்த சாமியாரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க. இந்த மந்திரவாதியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அம்மாவை வசியம் பண்ணி அந்த சக்கரத்துக்குள்ளே வந்து உட்கார வச்சிடறான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இவன் இந்த பிளாக் மேஜிக் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட யூசர் மேனுவலில் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோனுடைய அம்மா கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்ணி இருந்திருக்கிறான். பட் அவனுடைய கான்சன்ட்ரேஷன் ஒரு கட்டத்துக்கு மேலே மிஸ் ஆகி அந்த மந்திரத்தை எல்லாம் ஒழுங்காக சொல்ல முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் விட்டுட்டான். அந்த ஒரு பிளாக் மேஜிக் தோல்வியில் போய் முடியுதுங்க. அதுக்கப்புறம் அவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகி அந்த இடத்த விட்டே போயிட்டான். அதுக்கப்புறம் 18 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனுடைய அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மீண்டு வர ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. தனக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, புருஷன் வேறு இப்படி டார்ச்சர் பண்ணுறான், நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க.
அப்போ தான் ஹீரோனுடைய அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனுடைய அம்மாவுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலங்க. யாராவது ஹெல்ப் கேட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அரிசி கொடுத்தா கூட அந்த அரிசி ரத்தமாக மாறிடுது. சாமி கும்பலான்னு சொல்லி பூஜை பண்ணால் சாமி விளக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. ரொம்பவே மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்காவது உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்காக உயிர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஹீரோனுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அம்மா கிட்ட இருக்கக்கூடிய பவரும் அந்த பிளாக் மேஜிக் மூலமாக வந்து அந்த ஈவல் பவரும் ஒன்று சேர்ந்து ஹீரோனுக்கு அந்த பேயை பார்க்கக்கூடிய சக்தி கிடச்சிருக்குதுங்க. பேயை பார்க்குற சக்தி மட்டும் கிடையாது, பேய் கூட கான்டாக்டே இவங்களால பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி ஆனால் இவங்களோட பவர் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவல் பவர் ஹீரோனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்குதுங்க. சரி, இந்த பாயை எதுக்காக ஹீரோன் கொலை பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறை நம்ம ஹீரோனை சுற்றி அமானுஷமான விஷயம் நடக்கும் போதும் இந்த பாயை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போவாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அன்னைக்கு ரொம்பவே அதிகமாக அமானுஷமான ஆக்டிவிட்டி நடந்ததுனால பாய் கிட்ட மந்திரிக்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்போ பாய் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஹீரோயின் கேள்வி கேட்டதற்கு அதை நியாயப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அது ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இவ்வளோ நாள் நம்பின ஒரு ஆள் இந்த மாதிரி அத்துமீறலை ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அந்த ஆத்மாவை ஏவி விட்டு பாயை போட்டு தள்ளி இருந்திருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரு சக்தி ஹெல்ப் பண்ணுறதா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சக்தி வேற யாரும் கிடையாது, ஹீரோனுடைய அம்மா ஆன்மா தாங்க. ஹீரோனுடைய அம்மா ஆன்மா இறந்து போனாலும் ஹீரோயினோட பாதுகாப்புக்காக கூடயே இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோவை காதலிக்கிற விஷயத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் அவங்க அம்மாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷைலுவோட விஷயத்தில் ஹீரோயின் வந்து அந்த ஆன்மாவை பார்த்ததுனால தான் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி ஷைலுவை காப்பாற்றணும் அப்படின்னு இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. தான் ஒரு நார்மலான ஒரு பொண்ணாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாய் சொல்லி இந்த மாதிரி நான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சீனை கிரியேட் பண்ணி இருந்திருக்கிறாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோனோட லிப்பில் இருந்து பிளட் வர ஆரம்பிக்குதுங்க. அந்த பிளட்டை பார்த்ததும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னைக்கு பௌர்ணமி ரத்தம் குடிச்சே ஆகணும், இல்லாட்டி இவங்களோட பவர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், என்ன தப்பாக நினச்சிக்காத அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ மேலே அக்கறையாக இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோனுக்கு பௌர்ணமியான ரத்தம் குடிக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் சின்ன வயசுலேருந்தே. அந்த வகையில் அன்னைக்கு ஒரு நாள் காட்டுக்குள்ளே போயிட்டு இந்த கோழியை கட் பண்ணி ரத்தம் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பாலியல் தொழிலில் ஈடுபட்டு இருந்த ஹீரோடைய அம்மா அந்த இடத்துக்கு வந்து இதை பார்த்துருவாங்க. பயந்து அங்கேருந்து ஓடும்போது தான் ஒரு லாரி வந்து இடிச்சு ஹீரோடைய அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்ற அந்த கில்ட்டில் இந்த விஷயத்த சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுங்க. இப்போ ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தன்னோட அங்கிளை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. அப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இந்த ஸ்லீப் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி வந்து காட்டுக்குள்ளே பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, யாருக்கும் தெரியாமல் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அந்த பூஜைக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ணுறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோடைய அங்கிள் தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோடைய அங்கிள் ஒரு பொண்ணை லவ் பண்ணார் இல்லையா, அந்த பொண்ணு கூட இனிமேல் பிளாக் மேஜிக்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோடைய அம்மா தான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா ரொம்ப டல்லாக இருக்காங்க அப்படின்றத ஹீரோடைய அங்கிள் வந்து புரிஞ்சிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி மந்திரவாதி பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய அம்மாவை வசியம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அந்த மந்திரவாதியோட பிளானெல்லாம் கேன்சல் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோடைய அங்கிள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த மந்திரவாதி குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ல மருந்தை கலந்து பிளாக் மேஜிக்கை சொதப்ப வச்சிருந்திருக்கிறாருங்க. அதன் மூலமாக தான் நம்ம ஹீரோனுடைய அம்மா உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. இருந்தாலும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி இந்த ஈவில் பவரோட நம்ம ஹீரோயின் பிறந்திருக்கிறாங்க. ஸோ ஹீரோனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஏற்பாடெல்லாம் யாருக்கும் தெரியாமல் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஊருக்குள்ள உடம்பு சரியில்லாமல் எல்லோரும் இறந்து போகிறாங்க. இந்த மந்திரவாதி என்ன சொல்கிறான்னா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஈவில் பவரில் இருக்கிறா, ஸோ இவ இந்த கிராமத்தை விட்டு போயிட்டானா இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே நல்லா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்களை எல்லாம் பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர, அப்போ நம்ம ஹீரோனுடைய அப்பா, ஆமாம் இவ துரதிருஷ்டவாதி தான், பிறக்கும் போதே என்னோட பொண்டாட்டியை கொண்டுட்டா அப்படின்ற மாதிரிலாம் நெகட்டிவாக பேச, உடனே இது எல்லாத்தையுமே சாதகமாக அமைச்சுக்கிட்ட இந்த மந்திரவாதி நம்ம ஹீரோனை அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் கட்டி வச்சு ராத்திரி பூரா இங்கே தான் இருப்பா, நாளைக்கு காலையில் உயிரோட வீட்டுக்கு போனானா இவன் நார்மலான பொண்ணு தான், இல்லை செத்து கிடந்தானா இவன் ஈவில் அப்படின்ற மாதிரி சொல்லி யாரும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நீங்கள்லாம் ரத்தவாந்தி அடிச்சு செத்துருவீங்கன்னு மிரட்டி அமுச்சு வச்சுட்டு இந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான்னா பிளாக் மேஜிக்கை பண்ண ஆரம்பிக்கிறான். இவனோட பிளாக் மேஜிக்கு நம்ம ஹீரோயினை உட்படுத்தி இவன் மறுபடியும் அந்த ஈவில் பவரை கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான்
பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய கைத்தை கட் பண்ணி விட்டு நம்ம ஹீரோனை காப்பாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இந்த மந்திரவாதி பிளாக் மேஜிக் பண்ணி நம்ம ஹீரோவையும் பறக்க விட்டுறான். அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பவர்லெஸ்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. நீ பவர்லெஸ்ஸாக இருப்ப அப்படின்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இந்த மந்திரவாதி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ரத்தத்தை திரிக்க விடுறாரு. பௌர்ணமி அன்னைக்கு ரத்தத்தை டேஸ்ட் பண்ணால் ஹீரோனுக்கு அந்த ஈவில் பவர் கிடைக்கும். இப்போ ஹீரோனுடைய உடம்புல அந்த ரத்தம் பட்ட உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கைத்தெல்லாம் அவுத்துட்டு வந்துட்டு பயங்கரமாக இந்த மந்திரவாதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா மந்திரவாதி நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சுக்கிறான். அப்போ ஹீரோயின் என்ன வேணாலும் பண்ணிக்க, அவனை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோடைய அங்கிள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாசிட்டிவான பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பலன் அளித்து எப்படியோ இந்த மந்திரவாதியை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோயின் சேஃப் ஆயிடுறாங்க. அப்போ ஹீரோன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, உன்னுடைய அம்மா பாலியல் தொழில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எல்லோருமே கஷ்டப்படுத்துகிறாங்க. உன் அம்மாவுக்கு உன் மேலே பாசம் இல்லை அப்படின்னு நீ கஷ்டப்படுற. பட் உன்னோட அம்மாவுக்கு உன் மேலே பாசம் இருந்தது. பட் அவங்க பண்ணுற தொழிலும் அவங்களே வெறுத்ததுனாலும் தான் உன்கிட்ட எதுவுமே காட்டிக்கவே இல்லை. இப்போ கூட அவங்க ஆன்மாவாக என் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. உன்னை அளவு கடந்த அன்பை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே போயிட்டு ஒரு சாமியாரை சந்திக்கிறாங்க. நான் இனிமேல் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட சக்தி எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நான் ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது பிறக்கும் போதே ஈவில் பவரோட பிறந்துட்ட, உன்னால எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் இந்த ரத்தம் குடிக்கிறதையாவது நான் நிப்பாட்டணும். இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தெய்வங்கள்லேயே ரொம்ப ஆக்ரோஷமான தெய்வங்கள்லாம் கூட இருக்குது. அவங்களும் இந்த மாதிரி ரத்தமெல்லாம் குடிப்பாங்க, குடிச்சிட்டு பாசிட்டிவான விஷயத்த பண்ணுவாங்க. அதே மாதிரி நீயும் பாசிட்டிவான விஷயங்களை எல்லாம் பண்ணு, மக்களுக்கு நல்லது பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிடுறாரு. இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்ச ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரண் என்டர்டெயின்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஈவில் பவர் இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.